Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல். ஸோ புதுச்சேரி இன்னும் எவ்வளோ ஜரூராக தயாராகும்னு நம்ம பார்க்கணும். அங்கேருந்து எழில் இணைகிறார் புதுச்சேரியிலேருந்து. புதுச்சேரிக்கு இங்கே வேட்பாளர்கள்லாம் தயாராகிட்டாங்களா? நாளிலேருந்து வேட்பு மனு தாக்கல் தொடக்கமாமே? நீங்கள் குறிப்பிட்டது போல புதுச்சேரியில் தற்போது தேர்தல் தேதி அறிவித்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சியினர் கழகத்தில் உள்ளனர் என்பதை கூற வேண்டும். ஏனெனில் தற்போது வரை பாஜக, என்ஆர் காங்கிரஸ் தொகுதி பங்கீடுகள், அதாவது என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி, அதாவது பாஜக, அதிமுக, எல்ஜேகே உள்ளிட்ட கூட்டணிகள் 14 தொகுதியில் போட்டியிடுவதாக அவர்கள் இருவரும் முடிவு செய்து விட்டனர். இருந்த போதிலும் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே தொடர்ச்சியாக தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வருகிறது. மேலும் காங்கிரஸ் தாங்கள் தான் தலைமை என்றும் திமுக தாங்கள் தான் தலைமை என்றும் இருவரும் ஒருவர் போட்டுக் கொள்வதன் காரணமாக இதுவரை தற்பொழுது காங்கிரஸ் திமுக இடையே தொகுதி பங்கீடு இழுபறியில் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது நாளை முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சியினருக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கூற வேண்டும். இருந்த போதிலும் மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்து வந்தது. மேலும் புதுச்சேரிக்கு மத்திய பாதுகாப்பு படையினரும் வந்துள்ளனர். இன்று மதியம் முதலே அவர்கள் மாநில எல்லை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாகன சோதனைகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தற்போது தேர்தல் தேதி நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் பல்வேறு அரசியல் விளம்பரங்கள், சுவரொட்டிகள் உள்ளிட்டவர்களை அந்த தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் அதனை அகற்றி வருகின்றனர். அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல தேர்தல், அதாவது வாக்குப்பதிவானது மிக குறுகிய நாட்களே உள்ளது. எனவே இந்த தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் எப்படி தங்கள் வாக்கு கேட்பது போன்ற பல்வேறு ஒரு குழப்பத்தில் ஒரு சூழ்நிலையே உள்ளது. இருந்த போதிலும் தேர்தலை எதிர்கொள்வதற்காக புதுச்சேரி தேர்தல் ஆணையமானது தயார் நிலையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். இது நிச்சயமாக அது பெரிய சவாலாகத்தான் இருக்கும். நம்ம ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே இயல்பாக ஏற்படக்கூடிய குழப்பம் இந்த மாநில தேர்தல் ஆணையம்னு நம்ம சொல்வது உண்டு. ஆனால் மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களில் லோக்கல் எலெக்ஷன்ஸை நடத்தக்கூடியது. இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு மாநில அளவில் அதிகாரிகள் இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சீஃப் எலெக்டரல் ஆஃபீஸர், சிஇஓ. மாநில தேர்தல் ஆணையர்கள் உள்ளாட்சி லோக்கல் எலெக்ஷன்ஸை நடத்துகிறவங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.